ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ் கிச்சன். அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுக்காக ஸ்பெஷலாக ஒரு அல்வா ஸ்வீட் செய்யலாம். அதை வந்து ஜவ்வரிசி அல்வா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கண்ணாடி ஜவ்வரிசின்னு கேட்டிங்கனாலுமே தருவாங்க. அது ஒரு கப்பு. சர்க்கரை, இதனோட அளவில் 1.5 கப்பு சர்க்கரை. இது கேரட் ஒரு கப்பு, முந்திரி, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய் பவுட்ரு, நெய். இதுதான் தேவையான பொருட்களுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சு கேஸை பற்ற வச்சு இந்த ஜவ்வரிசியை இதில் கொட்டி இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி தான், சுடு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஒரு வாட்டி இப்படி கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகணும். வாங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த இதில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வடிகட்டிக்கணும். பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மாதிரி அலசினா மாதிரி எடுத்து வடிகட்டிக்கணும். இந்த மாதிரி வடிகட்டியில் ஊற்றி ஆற வச்சு பச்சை தண்ணி ஊற்றி அலசி ஆற வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயை பற்ற வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் நெய் போட்டுட்டு, நெய் உருகின உடனே முந்திரியும் கிஸ்மிஸ் பழத்தையும் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே எடுத்துடலாம். இந்த நெய்யிலே ஒரு கப் கேரட் வச்சுருக்கோம்ல, அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம எப்பவும் செய்கிற ஸ்வீட் மாதிரி இல்லாமல் ஒரு புது விதமான ஸ்வீட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் பிடிக்கும். கேரட்டும் சத்தானது தானே. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சிறு வச்சுட்டு நம்ம வடிகட்டி இந்த பச்சை தண்ணியில் அலசி வடிகட்டி ஆற வச்சு ஜவ்வரிசியும் இதில் போட்டுடலாம். பார்க்க அப்படி தான் இருக்கும். அப்புறம் வெந்து வந்துச்சுன்னா இதில் வச்சு நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா குழஞ்சிரும். எல்லாம் இந்த மாதிரி ஒன்றா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஒரு கப், 1.5 கப்பு சொல்லல, ஒரு கப்பு ஜவ்வரிசி, 1.5 கப்பு சர்க்கரை. இப்போ கொஞ்சம் தண்ணி விடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அடிபிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கும். 1.5 கப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூடுமான அளவு வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு இந்த மாதிரி ஆகும். நல்லா கிண்டி விட்டுருக்கு. இந்த மாதிரி தண்ணியாகும். அப்புறம் கெட்டியாகிடும். சர்க்கரை வந்து கரைஞ்சி போது நல்லா கெட்டியாக நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும். நீங்கள் நல்லா கைவிடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. ஃபுட் கலர் கேசரி பவுடர், ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கோங்க. கலருக்காக தான் இது. இந்த மாதிரி கட்டியாக வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரணும். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். மறுபடியும் கலரி விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப நெய்யும் தேவைப்படாதுங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றணும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். இந்த பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. ஒட்டவும் ஒட்டாது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுன்னா நல்லா வந்துடும்.
இந்த ஸ்டேஜில் தான் கை விடாமல் கொஞ்சம் நேரம் கலரிட்டே இருக்கணும். நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்திருக்க வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிட வேண்டியதுதான். நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு வீடியோ ஸ்வீட் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீடியோ போடுறோம். மறக்காமல் யுகூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, பை பாய்.